இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்னதாங்க இந்த கதையை ஏன் எப்படி தான் எடுத்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, இல்லை மக்களை சலிச்சு போக வச்சு இதுக்கப்புறம் இந்த கதையை நான் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கும் நான் ரிமோட்டை தேட வைக்கிறதுக்குமான தான் ஒரு குறிக்கோளோட தான் அந்த கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கே ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பாட்டியுடைய பிறந்தநாளை வச்சு இப்போ 4 நாள் இழுத்து அதுக்கப்புறமா அந்த மனோஜ் இந்த நகையை திருநாரா இல்லையான்னு கொண்டு வரதுக்குள்ளே நமக்கே ஒரு மாதிரி டயர்டாகி அப்பா ப்ளீஸ் பண்ண சுகர் பேஷண்ட் பண்ண விட்டுருப்பா அப்படிங்கிற நிலமா ஆகிடும் போகிறோம். அந்த அளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கதையில் வர எல்லாமே ட்ராக் ஆரம்பிக்குது. இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபில்லர் எபிசோடாக போயிட்டுருக்கு. தேவையில்லாத கதையை கொண்டு அந்த கதையை ஒரு 5 எபிசோடு கொண்டு போயிட்டு சனிக்கிழமையில் முடிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு எரிச்சலான ஒரு விஷயமா இருக்குது. இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நகை விவகாரத்தை உடனடியாக சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நகையை கொண்டு போகிறீங்க, உங்களோட நகைன்னு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க, அவங்க திருப்பி அந்த நகையை உங்கள்கிட்டயே கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அதை விற்று இன்னொரு நகையாக மாற்றலான்னு பார்க்கும்பொழுது இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனடியாக போய் என்னையா நகையை என் கையில் கொடுத்த அப்படின்னு தானே கேட்கணும். இப்போ அதுதானே இங்கே விஜயாட்டையும் கேட்கணும், இப்போ மனோஜ்கிட்டையும் கேட்கணும். நகை எப்படி மாறிச்சு, நான் கொடுத்தது தங்க நகை, அது எப்படி கவரிங் நகையாச்சு அப்படின்னு கேட்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கேப் விட்டு அதை நம்ம தான் விற்றுட்டோங்கிற மாதிரி நம்மளை பழி சொல்கிறதுக்கு அந்த குடும்பத்தை எல்லாரும் காத்துட்ருப்பாங்கிறது தெரியும். தெரிஞ்சும் கூட இந்த விஷயத்தில் மீனா கொஞ்சம் கூட பார்த்திங்க அப்படின்னா கவலைப்படாமல் 80வது பிறந்த நாள் வருது, அதனால் எந்த ஒரு விஷயமும் சண்டையும் இங்கே வேண்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ முத்து எங்கேயோ கடையாக வீதி வீதியாக எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னதுக்காக தெரியுதாருன்னு நமக்கு புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியல. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு எபிசோடில் இவ்வளோ தூரம் உன் கணவர் வீட்டுக்கே வராமல் ராத்திரி பகலாக வேலை செய்கிறாருங்கிற எல்லாம் ஓகேம்மா, ஆனால் உன் கழுத்தில் ஏன் என்னமோ கவரிங் நகையை போட்டிருக்க அப்படின்னு ஸ்ருதியோடைய அம்மா சுதா கேட்க அப்போ தான் எல்லாத்துக்கும் ஷாக் ஆக போகுது. ஏன்னா மீனா இல்லை நகை அப்படின்னு சொன்னால் தங்க நகைக்கும் கவரிங் நகைக்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு பார்த்த உடனே தெரியும் எத்தனை நகையை பார்த்துருக்கேன் நான். கேரளாலலாம் எவ்வளோ நகை போட்டிருப்போம் தெரியுமா, இது கண்டிப்பாக கவரிங் நகைன்னு சொன்ன உடனே இப்போ மட்டும் அடித்தோம் ஒரு பல்ட்டி அப்படிங்கிற மாதிரி விஜய் என்னது கவரிங் நகையா, கவரிங் நகையை தான் என்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு கேட்டாலோ, இல்லை உங்ககிட்ட கொடுத்தவங்க தங்க நகையை தானே கொடுத்தேன், அதை விற்றுட்டிங்களா, அதுக்குள்ளே கவரிங் நகை ஆக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலோ பெரிய ஆப்பு கட்டில் மீனாவுக்கும் முத்துக்கும் தான் வரும். இப்போ மீனா சொல்ல வேண்டியது உங்கள்கிட்ட வாங்கி நாங்கள் எடுத்து போகும்போதே அது கவரிங் நகைன்னு சொல்லிட்டாங்க, கடையில் வச்சு சொன்னாங்க, கடையில் அங்கே ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத போட்டு உடச்சி இந்த பிரச்சனை இப்போ வேணான்னு சொல்லி பார்த்தோம். ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் விற்றீங்களா இல்லை உங்கள் பையன் திருட்டு பையன் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கீங்க, அந்த பையன் விற்றானா என்னங்கிறத சொல்லுங்கள், என் புருஷன் அடிச்சு கேட்கறது முன்னாடி உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா முத்து கரெக்டாக இப்போ மீனா மேலே பழிய தூக்கி எல்லாரும் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது குடுக்குன்னு உள்ளார 4 அடியை போட்டு மனோஜோட வாயில் ஆமாண்டா நான் தாண்டா விற்றேன்னா அவர் அழுது கெஞ்சி நான் தெரியாமல் வித்துட்டேன்டான்னு அவர் கையில் காலில் விழுற மாதிரி நடந்து ரோகிணிக்கும் பெரிய ஷாக் நடக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லாமல் திருப்பி முத்து மீனாவுக்கு தான் ஆப்புங்கிற மாதிரி போச்சுன்னா அந்த கதையை பார்க்கறதுக்கு ஏன் அப்படிங்கிற எண்ணம் ஆகிடும் நமக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம்